என்னடா சதா போலீஸா இருந்தாலும் இந்த வாஸ் தரேன்னு பார்க்குறியா? சதா சில்லற சில்லறையா தெரிச்சு பண்ணலா போதும்டா. காசு மகனை வச்சிருக்கேன். வா எப்படி உனக்குன்னு சொல்லி தரேன். வா வாடா, நம்ம கால் தான். ஏறு. டிரைவர் எடு வண்டிய. சதாட்ட பணம் கொடுத்து ஜெனிஃபர் கொலை பண்ண சொன்னீங்களே, இதான் உங்க முடிவா? எனக்கு வேற வழி தெரியலடா. ஜெனிஃபர் இப்பெல்லாம் யாருக்கிட்டையும் அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டு எங்க என் சொத்தெல்லாம் என் கையை விட்டு போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. முதலாளி, எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே நடக்கலடா. சரி, இந்த வீட்டை வித்தாவது கடன் அடைக்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல அந்த வக்கீல் அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனை சொத்துமே நாளைக்கு ஜெனிஃபர் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அவனுக்கு சொந்தமா. நீங்க ஆயிரம் சொன்னாலும் செய்யறது பாவம் தான் முதலாளி. பதவி தேவைப்பட்டா பாவம் பார்க்க கூடாதுரா. பாவம் புண்ணியம் பார்த்தா கடல்ல யாரும் மீன் பிடிக்க மாட்டான், கசாப் கடையில ஆடு வெட்ட மாட்டான், கண்டக்டர் காசு வாங்க மாட்டான், மாசம் முடிஞ்சா நீ என்கிட்ட சம்பளம் வாங்க மாட்ட. உனக்கு சம்பளம் வேணுமா வேணாம்? முதலாளி, என்ன கணேசா இவன் தொல்லை பண்றான்னு நினைக்கிறியா? ராத்திரியில படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, தண்ணி அடிச்சா போதை ஏற மாட்டேங்குது, பிரியாணியா இருந்தா கூட சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்கலான்னா யாருக்கிட்ட கேக்குறது? நமக்கு தான் யாருமே இல்லையே. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அன்னைக்கு பார்த்தனே ஒரு பொண்ணு, அப்பா கண்ணை பார்த்தா மின்னல் அடிச்ச மாதிரி இருக்கு, பேசினா என் மனசுல பட்டாசு வெடிச்ச மாதிரி இருக்கு, என்ன தொட்டா அப்படியே எங்க அம்மாவை பார்த்தா மாதிரி இருந்துச்சு. கணேசா, உழைச்சு ₹1 பார்க்கணும், பசிச்சு ₹1 சாப்பிடணும்னு எனக்கு தாய் இருந்தா சொல்லி கொடுத்துருப்பா. எனக்குன்னு தாயையோ தாரத்தையோ தங்கச்சியோ யாரையுமே கொடுக்கல. ஆனா அந்த பொண்ணை மட்டும் எனக்கு காதலியா கொடு கணேசா. இது மட்டும் சரியா நடந்துட்டா உனக்கு ஒரு 10,000 இல்ல ₹1,00,000 கோயில் கட்டு. எப்படின்னு பாக்குறியா? இனிமே சதா சில்லு மேட்டர்லாம் தள்ளி வைக்கிறான், பல ₹1,00,000 மேட்டர்ல கைய வைக்கிறான். உனக்கு ஒரு கோயில், என் காதலிக்கு அழகான ஒரு வீடு, காருன்னு நான் வாங்கிக்கிட்டு வாழ்க்கைய நிம்மதியா வாழ நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். ஏன்னா எனக்கு ஒன்ன விட்டா வேற யார் இருக்கா? Good morning. Hello. யாரு? மார்னிங் ஜெனி. Good morning ராஜீவ். என்ன ஜெனி, என்கிட்ட ஒரு பேஷண்ட் தான் என்னை டாக்டர்னு கூப்பிட மாட்டேன்றாங்க. சரி, நீயாவது டாக்டர்னு கூப்பிட்டு பார்த்தா நீயும் பேர் சொன்ன எப்படி? அது அப்படிதான், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி சரி, நீயே சொல்லு. ஆமா ராஜீவ், ஒருத்தரோட பேரை இன்னொருத்தங்க வந்து எத்தனை தடவை உச்சரிக்கிறாங்களோ அத்தனை நாள் அவங்களோட ஆயுசு அதிகமாகும். அப்படின்னா இனிமே டெய்லி 86,400 தடவை உன் பேரை சொல்லிட்டே இருக்க போறேன். அப்படி செஞ்சா நீங்க டாக்டரா இருக்க மாட்டீங்க, பேஷண்டா தான் இருப்பீங்க. சரி, அதை விடு. நேத்து என்னை பார்க்க ஆஸ்பத்திரி வந்தேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் உண்மையே புரியல. எங்க இந்த விஷயம் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு. ஆமா, நாம எப்ப மீட் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு? இப்போ ஓகே. எப்படி? அட்ரஸ் கொடுங்க, நேர்ல வரேன். நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க. 118 கண்ணையா தெரு, சாலிகிராமம், சென்னை 93. ஓகேவா? ஓகே. வெயிட் பண்றேன், சீக்கிரமா வா. பை பை. பஸ் லேட்டாக தான் வரணும். எப்படின்னு பொறுமையாக நிற்கிறீங்க? நான்லாம் அந்த நேரத்துக்கு நடந்து போய் நல்ல நேரத்தை ரீச் பண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்ல முடியுமா? சாரி மேடம், தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்களா? கணேசன் நம்மளை காப்பாத்திட்டான்பா. நம்ம கணேசன். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. எனிவே, ஐ அம் ஜெனிஃபர். எல்லாரும் என்ன ஜெனி தான் கூப்பிடுவாங்க. ஹாய்.
அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஐ எம் வெரி சாரி. போனதுல இருந்து இப்போ உங்களை நான் பார்க்குற வரைக்கும் சதா உங்க நினைப்பு தான். உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுவா? நேரா போனீங்கன்னா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல்ல செகண்ட் லெஃப்ட் போனா இந்த அட்ரஸ் வரும். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. அம்மா, உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. சதா. சதா நினைக்கணும்னு தான் சதான்னு பேர் வச்சிருக்கீங்களா? ஓகே, பை. 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 இவன் சொன்ன வேலையை முடிச்சுட்டு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது ஐ லவ் யூ சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி, இதுதான் நம்மளோட அடுத்த வேலை. சரி, அந்த வேலையை பார்ப்போம். இல்லையே, வீடு பிரமாதமாக கட்டியிருக்கோம். நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கோம். நாமளும் இந்த மாதிரி வீடு வாங்கி அவ கூட சந்தோஷமா இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும். பணத்துக்கு எங்கே போகிறது? அந்த மேட்டருக்கும் இவங்ககிட்டே மீட்டர் போட்டுடலாமா? பேசித்தான் பார்க்கலாம். என்ன சதா, உன்னை எத்தனை முறை வர சொல்லி சொல்லி அனுப்புறது? இப்போதான் உனக்கு நேரம் கிடைச்சதா? அதை விடுங்க. இந்த வீடு என்ன விலை இருக்கும்? சொல்கிறேன் வா. எவ்வளோ பணம் வச்சிருக்க? இல்லையா, வீடு விலைக்கு கேட்டியே, அதான் கேட்டேன். என்கிட்ட மட்டும் பணம் இருந்ததுன்னா இது என்ன வீடு? ஜுஜுபி. இதை விட சூப்பர் வீடு கட்டி ஒரு சொர்க்கலோகமாக்கி சும்மா தேவதை மாதிரி வாழ வச்சிருப்பேன். யார? என் வருங்கால பொண்டாட்டிய. ஒண்ணுமே புரியலையா? முதல்ல நீங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியா வாழணும். அதுக்காக தான் நீங்க சொன்ன அந்த கஷ்டமான வேலையை கூட ஒத்துக்கிட்டேன். பரவாயில்லையே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். ஆனா நீ லட்சியத்தையே வாழ்க்கைய வச்சிருக்கேப்பா. சரி சரி, நான் யாரை கொலை பண்ணோம்? எனக்கு டைம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. வா காமிக்கிறேன். நல்லா கேட்டு, நீ பண்ண போற இந்த கொலை என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நினைச்சேன். ஆனா இந்த கொலை தான் உன் வாழ்க்கைக்கே ஒரு பிள்ளையார் சொல்லி. கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்க, பாத்துக்க. நாளைக்கு ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா குடிக்கிற ஆம்பளை, சிரிக்கிற பொம்பளை, அடிக்கிற போலீஸ்ன்னு இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிடாத. இது எதுக்குமே காரணம் கிடையாது. நல்லா பார்த்துட்டல, அப்புறம் ஆள சரியா தெரியல காரணம் சொல்லிடாத. சதா, கொலை செஞ்சிருவல்ல? சொல்லு சதா, கொலை செஞ்சிருவல்ல? காசையும் கொடுத்துட்டு காலையில இருந்து இவனை தேடதே பொழப்பா போச்சு. எல்லாம் உன்னாலதான். நிறுத்து நிறுத்து. அடுத்து இருக்கிறது பாரு. ஏய் சதா, 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 அட்வான்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்து படுத்திருக்க. என்னைய நினைச்சிட்டு இருக்க? முதலாளி கோபப்படாதீங்க, எப்படி கொலை பண்ணன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கான். சொந்த அக்கா மகளையே கொலை பண்ண சொல்றேன்னா நான் எந்த அளவுக்கு வேதனையில இருப்பேன், சிந்தனையில இருப்பேன். அவமானயா, பேங்க்ல பிரச்சனை தாங்க முடியல. சதா, நாளைக்கு நீ வீட்டுக்கு வர, பணத்தை வாங்குற, ஊட்டிக்கு போற, மேட்ரை முடிக்கிற. என்ன? ஏய் சொல்லுங்க. நாளைக்கு இவன் வீட்டுக்கு வரல, உன்னை கொன்னுடுவேன். ரொம்ப சந்தோஷம் முதலாளி, உங்கள்ட்ட வேலை செய்யறதுக்கு. சதா, வந்து சொல்லிடா, மானத்தை வாங்காத. முதலாளி வந்துடுவான், நீ ஏறுங்க, வாங்க போலாம். நல்ல வேலை இங்க இருந்தான், இல்லாட்டி இவனை கொண்டிருப்பான். சொந்த பந்தம் யாரும் இல்ல, ஒட்டு உறவும் கூட இல்ல. கண்ண பூச்சி ஆடிடுவா, கண்ணுல மண்ண தூவிடுவா. சந்தடி சாக்குல சேப்பாடிப்பா,
சைக்கிள் சந்தில செயின் பறிப்பான் போக்குவரத்தை திசை திருப்பி மாமூல் வேட்டை நடத்திடுவான் மாதா கோவில் மணிய கூட சேர்த்து கடையில் வச்சிட்டு வாண்டா பட்ட பகலில் கொள்ள கடிவான் ராத்திரி மப்புல மயங்கி கிடப்பான் சதா சதா மஜா மஜா பார்த்ததெல்லாம் சொல்லுவான் பரிவும் இல்ல தயவும் இல்ல சோகாலி மனசதான் செட்ட செட்ட செட்டதாக சதா வந்தா செட்டதான் வெட்ட வெட்ட வெட்டதாக சதா சதா வெட்டதான் வெட்டு வெட்டு வெட்டுதாக எல்லோருக்கும் வெட்டுதான் நொட்டு நொட்டு நொட்டுதாக சதாவுக்கு நொட்டுதான் ஒரு ஊரா சுத்திட்டு வாண்டா ஒரு வம்ப வாங்கிட்டு வாண்டா கண்ணில் வித்த செய்திட்டு வாண்டா கைவரிச காட்டிட்டு வாண்டா சதா சதா மஜா மஜா பார்த்ததெல்லாம் சொல்லுவான் பரிவும் இல்ல தயவும் இல்ல சோகாலி மனசதான் செட்டதா செட்டதா சதா வந்தா செட்டதா வெட்டதா வெட்டதா சதா சதா வெட்டதா வெட்டுதா வெட்டுதா எல்லோருக்கும் வெட்டுதா நொட்டுதா நொட்டுதா சதாவுக்கு நொட்டுதா என்ன இந்த வீட்டில் ஒத்தனமே காணும் எவனாவது மாட்டாமல இருப்பான் யாரோ வரா மாதிரி இருக்கு டே டே நிறுத்து 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 நம்ம ஃப்ளைட்டில் போகிற மாதிரி பறக்கிற சார் இது நோ என்ட்ரின்னு உனக்கு தெரியாதா சார் முன்னாடி இருக்க போர்டில் என்ட்ரின்னு தான் சார் போட்டிருக்கு யோ நான் சொன்னா இது நோ என்ட்ரி தான் சார் தெரியாமல் வந்துட்டேன் சார் நீ சொல்கிற கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்லை என்ன பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்க பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 50 ரூபா வச்சுருக்கேன் சார் நானும் பெட்ரோல் போட தான் பணம் கேட்குறேன் வண்டிக்கு இல்லை எனக்கு சார் வண்டிக்கு பெட்ரோல் போடலன்னா தள்ளிட்டு தான் சார் போகும் ஏய் வண்டியை ஒழுங்கு மரியாதையாக தள்ளிட்டு போகலன்னா நான் உன்னை தள்ளிட்டு போயிடுவேன் ஜாகிரதை இந்தாங்க சார் இனிமேல் வாழ்க்கையில் வண்டி ஓட்டவே மாட்டேன் தள்ளிக்கிட்டு தான் போவேன் இது உங்கள் மேலே சத்தியம் போ போ இன்னைக்கு கலெக்ஷன் ஹெவியாக வரும்னு நினச்சா ஒரு கட்டிங் கூட உதவாது போல இருக்கு சரி யாராவது மாட்டுவாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் யாரோ வரானே நிறுத்து 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 நிறுத்துப்பா நிறுத்துன்னு சொல்கிறேன்ல யோ சொல்லிட்டே இருக்கேன் நீ பாட்டு போயிட்டு இருக்க இந்த பக்கம் எங்கேயா போற வீட்டுக்கு சார் வீட்டுக்கா இது ஒன்னே உனக்கு தெரியாதா ஒன்வேவா டெய்லி நான் போறவே இதான் சார் சரி வண்டியில் ஆர்சி புக் இருக்கா எதுக்கு கேட்குறீங்க ரொம்ப ரப்சர் பிடிச்ச ஆளா இருப்பான் போல இருக்கு சரி சரி நீ லைசன்ஸ் வச்சிருக்கியா அதெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கேன் ஒருவேளை இவன் எல்லாம் கரெக்டாகவே வச்சிருப்பானோ சரியான ஆள் இந்தா எங்க ஓசி அப்படின்னா எங்க ஓசின்னு ஓசின்னா ஆபீசருக்கு அப்பப்போ கவனிக்க வேண்டிய கரன்சி நான் யாருன்னு தெரியுமா உனக்கு நீ யாரா இருந்தா எனக்கு என்ன ஆமா நீ யாரு திடீர் யோகம்னு ஒரு பத்திரிக்கை வருதுல அந்த பத்திரிக்கையோட நிருபர் சார் நான் நிருபரோ கிருபரோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு வேண்டியது துட்டு அதை நீ வெட்டு சார் நான் நினைச்ச உங்களை பத்தியும் உங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தியும் எழுதி கிளி கிளின்னு கிழிச்சிருவேன் நீ கிழிச்சா நான் எரிச்சிடுவேன் நீ வண்டியை ஓட்டிட்டு போகணுமா இல்ல விட்டுட்டு போகணுமா என்ன சார் இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறீங்க இந்தாங்க 100 ரூபா தான் இருக்கு வச்சுக்கோங்க அப்படி நான் டெய்லி இந்த வழியா தான் போவேன் அப்பப்ப வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் சரி சரி நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க வண்டி எடுத்துட்டு போ முதல்ல கிளம்பு கிளம்பு நான் ஃபாதருக்கே பயப்படாதவன் இந்த நிருபருக்கெல்லாம் பயந்துருவேனா ஃபோன் பண்றது ராஜீவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ போமா, நான் பேசுறேன். அங்கிள் கிட்ட மாட்டிக்க போறான். ஹலோ ஹலோ, ஜெனிஃபர்ட்ட கொஞ்சம் பேசணும். ஃபோன் கொடுக்குறீங்களா? யாரா நீ? நான் டாக்டர் ராஜு பேசுறேன். ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது. இதெல்லாம் எத்தனை தடவை சொல்றது? ஃபோன் பண்ணாத, ஃபோன் பண்ணாத. சார் என்ன சார் புரியாம பேசுறீங்க? சொன்னா கேட்க மாட்டே நீ? சார் நான் ஜெனிஃபர்ட்ட முக்கியமா பேசணும். இன்னொரு முறை ஃபோன் பண்ண போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. வேடா போன. தேவாசு, வெட்டி எடுத்து வண்டியில எடுத்துறா. வாவ், வாட் a surprise. சதா, எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு பார்த்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆமா, என்ன எந்த பக்கம்? சார் உங்களை ஊட்டிக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. அதான். ஓ, அங்கிள் சொன்னால் நீங்க தானா? நான் வேற யாரோ வர போறாங்கன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. சோ ஊட்டி டூர் ஜாலி தான். ஓகே, வண்டியில இருங்க. ஓகே, பேக் நான் எடுத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். தோ வரேன். வா சதா வா. உனக்கு நான் சொன்னதை விட அதிகமா செய்யறேன். உன் வருங்கால மனைவின்னு சொன்னியே, அவளுக்கும் நான் சொன்னதை விட அதிகமாவே செய்யறேன். நீ என்ன பண்ற? அவளை ஊட்டிக்கு கூட்டிட்டு போற. அங்க மலையில தள்ளி கொலை பண்ணுவியோ இல்ல வாட்டர்ல வச்சு மேட்டர் முடிக்கவோ எனக்கு தெரியாது. ஆனா 48 மணி நேரத்துல எனக்கு நல்ல மெசேஜ் வரணும், அவ்வளவுதான். என்ன புரியுதா? என்னடா இவன் போற நேரத்துல பேரம் பேசுறானே நினைக்காத. என் நேரம் அப்படி பார்த்துட்டே நிக்காத. வண்டியில இருக்கிறவ கேட்டுற போறான். நீ கிளம்பு சதா, போ. உன் உதவிக்கு நம்ம வாசுவை வர சொல்லியிருக்கேன், அவனையும் கூட்டிட்டு கிளம்பு. ஓகே, வரேன். வர முதலாளி. பாத்துக்கடா, பாத்து போ. கால்ல கட்டு போட்டுருக்கிறதால அசிக்காம பாத்துக்கோங்கம்மா. சரிங்க. வாங்க சார். வணக்கம் சார். என்ன ரிப்போர்ட்டர், உங்களை வச்சு நான் ரிவார்டு வாங்கலான்னு பார்த்தா நீங்க சைலண்டா வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துட்டீங்க. நான் என்ன சார் வேணும்னா இங்க வந்து படுத்திருக்கேன். என்கிட்ட லஞ்சம் வாங்கினவன ஒழிச்சு கட்டணும்னு தான் சார் காலையில கண் முழிச்சேன். ஏன் நேரம் நான் முழிச்ச மூஞ்சியே சரியில்லை சார். ஆனா ஒண்ணு சார், கேமரால நான் பிடிச்ச முகம் அப்படியே தான் இருக்கும் சார். கோச்சிக்காம அந்த பேக்கை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? என்னத்தை போட்டோ காட்டி என்னத்தை பண்றது? இந்தாங்க சார். யார் இவன்? சார், இவன் சதா சார். சதான்னா சார், தேப்படியில இருந்து வழிப்பறி வரைக்கும் எல்லாத்தையும் செய்வான் சார். ஆனா யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டான் சார். இவன் மாட்ட மாட்டானா? இதை சொல்றது வெக்கமா இல்ல? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனையே கடிச்ச மாதிரி இந்த பரதேசி போலீஸே டெகால்ட்டிகள் காமிச்சிருக்கானா? பிடிக்கிறேன், நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் பிடிக்கிறேன். கொண்டாந்து ஊட்டிலேயே வச்சிட்டான் போல. பியூட்டிஃபுல். சதா பாத்துக்க. மேடம், கீ வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கிட்டு வா. வணக்கங்க சார். நீங்க சென்னையில இருந்து வரீங்களா? ஆமாங்க. என்ன சார் இப்படி ஆடுறீங்க? நீங்க வேற வர வழியே தொட்டலாம் வாங்கி போட்டு பார்த்தேன், குளிர் தாங்க முடிய மாட்டேங்குது. ரூம் நம்பர் 205 சார். இந்தாங்க. அப்படிங்களா? அப்ப உங்க பேரு? நம்பர் கணேஷ். நல்லா இருங்க. எப்படி தான் ஊட்டியில் வாழ்றீங்களோ. சாவி கொடுத்துட்டாங்களா? சதா கை கீப்படி. பேக்கை தூக்கு. மேடம் நீ கிளம்புங்க. சென்னையில இருந்து புக் பண்ணாலும் புக் பண்ணாரு. பியூட்டிஃபுல் ஹோட்டல்ல புக் பண்ணிருக்காரு. செம்மையா இருக்குல்ல வியூ. அந்த குட்டி பையனை பாருங்களேன். வெல்கம் டு ஊட்டி. थैंक यू. என்ன ஊட்டி உள்ள கலங்க படிக்கிட்டு 205 நம்பர் ரூம் லெஃப்ட்ல இருக்குங்க. கம் கம். டேய் சீக்கிரம் பொட்டி எடுத்து ரூம் போடா. எனக்கு இந்த ஊட்டி தேவையா? இந்த ஊட்டி தேவையில்ல, பொட்டியும் தேவையில்லை. மிஸ்டர் மணி என்ன பழி வாங்கிட்டார். சதா ரூமாவது ஏசியான்னு பாரு. ஒரே ஏசி தான். உள்ள வா. ஐயோ சதா குளிருது சதா. இந்த சொட்டர் போட்டு கீ சொல்லிட்டியா? சொல்லி 1/2 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள நான் அவசரம் வரும். சரி, இன்னைக்கு நம்ம எந்த இடம்லாம் சுத்தி பார்க்க போறோம்? எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா?
வாசு, உனக்கு தெரியுமா? சார் இந்தாங்க சார் டீ. காலையில் சொன்ன டீ இப்பதான் வருது. சர்வர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாமா? நான் கேட்கல. ஏய், நீயே கேளு. சர்வர் சார், இங்க குத்தி பாக்குற மாதிரி, சுத்தி பாக்குற மாதிரி நல்ல இடம் எங்க இருக்கு சார்? இங்க பொட்டானி கார்டன் இருக்கு, சூசைட் பாயிண்ட் இருக்கு, போட்டிங் இருக்கு, குதிரை ரேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். குதிரை ரேஸ். சதா, சூசைட் பாயிண்ட் பார்க்கலாமா? போலாமே. முதல்ல டீ சாப்பிடுங்க, ஆறிட போகுது. கொஞ்சம் இங்க பாருங்க. சதா, இந்த இடத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேர் தான் தற்கொலை பாறை. தற்கொலை பாறையா? அப்படின்னா? வாங்க சொல்றேன். சதா, இந்த இடத்தை பார்த்தாலே தலை சுத்துது. இது எவ்வளவு ஆழம் இருக்கும்? ஆழம் தெரியாதுங்க, ஆனா அர்த்தம் தெரியும். விளக்க தேடி வந்து உயிர் விடுற விட்டில் பூச்சி மாதிரி இந்த இடத்தை தேடி வந்து உயிர் விட்ட காதலர்கள் தாங்க அதிகம். எத்தனையோ காதலர்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளயும் இங்கிருந்து கீழே விழுந்து பாறை இடுக்குல செத்து செதறி இருக்காங்க. ஒரு செகண்ட் போதுங்க, ஒரு ஆணோட மனசுலயும் சரி, ஒரு பொண்ணோட மனசுலயும் சரி காதல் உருவாகும். எத்தனையோ காதலர்களுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள், அத்தனை எதிர்ப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்ச இடம் இந்த இடம் தாங்க. நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். காதலை பத்தி இவ்ளோ ஆழமா பேசுறீங்களே, உங்க மனசுல யாராவது இருக்காங்களா? இல்ல உங்களை யாராவது லவ் பண்றாங்களா? பொதுவா குழந்தைங்க எங்க பிறப்பாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல, வீட்ல, இல்ல ஹாஸ்பிட்டல் போற வழியில. ஆனா நான் பிறந்தது எங்க தெரியுமா? விபச்சார விடுதியில. இன்னைக்கு வரைக்கும் நான் யாரு, எங்க அப்பா யாரு, அம்மா யாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. தெருவிலேயே தெரிஞ்சேன், தெரு தெருவா அலைஞ்சேன். இன்னி வரைக்கும் தெருவுல தாங்க வாழறேன். இப்படிப்பட்ட இந்த சதாவை யாருங்க காதலிப்பா? இல்ல இந்த சதாவை காதலிச்சாலும் யாருங்க அதை ஏத்துப்பா? இங்கிருந்து கீழே விழுந்து சாக கூட காதல்னு ஒரு தகுதி வேணும். அதுக்கு கூட நான் கொடுத்து வைக்கலைங்க. நான் எப்ப செத்தாலும் எப்படி செத்தாலும் போறப்ப அனாதை பண்ணுனாங்க. சாரி சதா, நான் ஏதோ கேட்க போய் உங்க மனசையே கெடுத்துட்டேன். ரொம்ப வருத்தப்பட வச்சிட்டேன்ல, சாரி. பூச்செடிக்கு எந்த தண்ணி ஊத்தினாலும் செடி பூ பூக்காமலா இருக்கும், இல்ல வாசம் வீசாமலா இருக்கும். நாம யாரு எப்படி பிறந்தோங்கிறது முக்கியம் இல்ல, அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. ஒவ்வொருத்தர் பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது சதா. சதா, அன்புங்கிறது செவத்துல அடிக்கிற பந்து மாதிரி. நாம ஒருத்தர் மேல அன்பு செலுத்தினா நம்ம மேல அவங்க அன்பு செலுத்துவாங்க. நாம ஒருத்தர் மேல வெறுப்பு காட்டினா நம்மள வெறுத்துருவாங்க. இப்ப நீங்க மேல அன்பு செலுத்துறீங்கல்ல, அன்பு செலுத்துறீங்க, அது போல நானும் கடைசி வரைக்கும் உங்க மேல அன்பு செலுத்துவேன். இதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா? சரி வாங்க போலாம். கண்ணும் கண்ணும் மோதும் போது உன் நெஞ்சம் வந்து கொஞ்சம் போது, கண்ணும் கண்ணும் மோதும் போது உன் நெஞ்சம் வந்து கொஞ்சம் போது, அஞ்சி அஞ்சி ஆசை கொண்ட என்னில் ஒளி ஓசையின்றி
பாறை வென்றது. அஞ்சி அஞ்சி ஆசை கொண்ட எண்ணில் ஒளி ஓசையின்றி பாறை வென்றது. உயிர் வலிக்குது, உளம் நினைக்குது, மதி மயங்குது, மனம் வெதும்புது. சொல் 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 இது காதல்தானே? சொல் 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 இது காதல்தானே? கண்ணும் கண்ணும் மோதும் போது உன் நெஞ்சம் வந்து கொஞ்சம் போது. மலர் பறிக்க வந்தேனே, என்னை பறித்துக் கொண்டாயே. உறவில்லா உலகம் என்னில் உறவாய் மாறாயா? ஒருவேளை நிஜந்தானா, நினைவெல்லாம் சரிதானா? தடுமாற்றம் கொண்டேனா, உறவாய் நான் வரவா? என் வானில் நிலவும் நீ, வார்த்தையில்லா கவியும் நீ. இரவு நேர சில்லறையாய் சிதறி கிடந்த சிரிப்பும் நீ. சொர்க்கத்திலே நான் இருந்தேன், சொந்தம் பந்தம் சூழ்ந்திருந்தேன். இழந்தது போல் எண்ணுகையில் என் அருகில் நீ இருந்தாய். நிரட்ட காற்றும் எந்த சுவாசமாகுமே, உயிர் தொடும் கணம் சுகம். உயிர் தொடும் கணம் சுகம். உயிர் தொடும் கணம் சுகம். சுமை கூட சுகந்தானே, எரியாளும் மொழிதானே. காதல் எனும் பாஷை கூட தேசம் ஆள்கிறதே. கனவெல்லாம் தித்திப்பு, மனசெல்லாம் மத்தாப்பு. ஒரு நொடியில் வரும் பொழுது உயிர் வரையில் இருக்கிறது. நான் இருப்பேன் வானவெல்லாம், என் வானம் நீ அல்லவா? பட்டுப்பூச்சி கூட்டமெல்லாம் கட்டி தந்த சொர்க்கம் இது. புதுட்ட காற்று இங்கு வாசமானதே, உயிர் தொடும் கணம் சுகம். கண்ணும் கண்ணும் மோதும் போது கணம் சுகம். உன் நெஞ்சம் வந்து கொஞ்சம் போது கணம் சுகம். கண்ணும் கண்ணும் மோதும் போது உன் நெஞ்சம் வந்து கொஞ்சம் போது. இருக்கிறவங்க எல்லாம் நான் அடிக்கிறேன், என் புருஷன் என்ன மிரட்டுறான்பா. ஒரு கம்ப்ளைண்ட் கூட உள்ள உட்கார வச்சிடலாம். வச்சுக்கிறேன், அங்கே நின்று அப்படியே உள்ளவா. வரேன் போ. குட் ஈவினிங் சார். வணக்கம். எங்கே அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர்? பிளாடி ஃபூல். சார் குட் மார்னிங் சார். மணி 4. குட் ஈவினிங் சொல்லணும். குட் மார்னிங் சொன்னா கூலாவிங் சொன்னேன் சார். உனக்கு ஒரு ஹாட் நியூஸ். உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்ப எங்க சார் தண்ணி இல்லாத காடு இருக்குது? எல்லாத்தையும் தான் பிளாட் போட்டு வித்துட்டாங்களே. அது மட்டும் இல்ல சார், எல்லா பக்கம் தண்ணி பஞ்சம். காமெடியா? தொலைச்சிருவேன் சார். நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணாதவங்க டிரான்ஸ்ஃபரா? அதான்யா, வெளியில உள்ளவங்க அதான் சொல்றாங்க. நீ ஒண்ணுமே பண்றது இல்லையாமே. என்ன சார் சொல்றீங்க? தமிழ்ல தானே சொல்றேன். யோ, கடந்த 4 நாட்கள்ல உன் ஏரியாவுல 7 ராபரி 3 கொலை நடந்திருக்கு. போய் விசாரிக்காம கொரட்டை விட்டு தூங்கிருக்க. நீ ஒரு கான்ஸ்டபிள்
லஞ்சம் வாங்கினது மட்டும் இல்லாம ஒரு பத்திரிகைக்காரன் மேலேயே மோதி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். நீ என்ன இதா பண்ணிட்டு இருந்த? சார் நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க சார். அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் சார். நான் வெறும் 7 மணில சார், எரிமலை சார், எரிமலை. கிழிச்ச இன்ஸ்பெக்டர் ஆச்சன் பாக்குறேன், இல்ல விழுந்து கடிச்சிருவேன். மூஞ்சியா பாரு. யோ இந்த போட்டோல யாரு பாரு. இது நம்ம அரிச்சந்திர சார். உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. திருடன் போலீஸ் விளையாடுறீங்களோ? இல்ல சார். இனிமே ஒன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் ரெக்கார்ட்ஸையும் என்கிட்ட கொடுத்துரு, நானே நேரடியா டீல் பண்ணிக்கிறேன். என்னைய திரு முடிக்கிற சார்? இந்த அரிச்சந்திர கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வர்றேன்னு சொல்லி எல்லா ஃபைலையும் கவரி வாங்கிட்டு போயிட்டேன் சார். உனக்கு சுய புத்தி கொஞ்சம் கூட கிடையாதா? எவனோ ஒரு அனாமதையை வந்து கேட்டா போலீஸ்ல உள்ள தூக்கி கொடுத்துருவியா? சார் அரிச்சந்திரன் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி சார் சந்தேகப்படுறது? ஏன் சார் ஒருத்த வந்து ஒபாமான்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதின்னு இந்த ஸ்டேஷன் எழுதி கொடுத்துருவியா? லூசு லூசு. இனிமே உன்னை நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல. இந்த ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நானே நேரடியா டீல் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு ஸ்டேஷன்ல என்னதான் வேலை? சார் இந்த ஸ்டேஷன் ஆயா இருக்கலாம். இருக்காங்க சார். நாளையில இருந்து ஆயா நிறுத்து. ஓகே சார். ஸ்டேஷனுக்கு வந்து ஆயா. சார் என்னையா துடிக்க போறாரு? இந்த ஸ்டேஷன்ல இனிமேல் கூட்டுறது டீ வாங்குறது உங்களோட டியூட்டி. அப்பா இனிமேதான் நிம்மதியே. எரிமலையவே முழுங்கி எப்ப விட்டுட்டு போயிட்டானே இந்த ஏசி. எரிமலை என்னடா பண்ண போற? காற்று வாங்க போனேன், ஒரு கோட்டர் வாங்கி வந்தேன். அப்பாடா ஹலோ, நான் வாசு பேசுறேன். பெரிய மியூசிக் அகாடமி வாசு பேசுறேன். டிவி ஆஃப் பண்றா. என்னடா ஆச்சு? இல்ல முதலாளி, 2 நாள்ல நீங்க சொன்ன மாதிரி காரியம் முடிஞ்சிடும். நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சதா முயற்சிட்டு தான் இருக்கிறான். நானும் அவனை பார்த்து தான் இருக்கிறேன். எப்படி 2 நாள்ல வந்த காரியம் முடிஞ்சிடும் முதலாளி? இங்க பாரு, இன்னும் 2 நாள்ல நீங்க முடிக்கல, நான் உங்க கதையை முடிச்சிருவேன். கொஞ்சம் கேளுடா. எனக்கு பேங்க் டார்ச்சர் ஓவர். என்னால தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால சொல்றேன், 2 நாள் அவ கதையை முடிக்கல, உங்க கதையை நான் முடிச்சிருவேன். இல்ல முதலாளி, முடிஞ்சிடும் முதலாளி, முடிஞ்சிடும் முடிஞ்சிடும். இவனுக்கு போதைக்கு நான் உருவாயிட்டேன். எங்க போன சதா? வெளியே போய் பார்ப்போம். சதா, நான் இங்க இருக்கேன். என்ன சதா சின்ன பசங்க மாதிரி சிகரெட்டை மறைக்கிறீங்க? கவர்மெண்டே சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு சொன்னாலும் நாம சிகரெட் பிடிக்கிறத விட்டுற முடியுமா? சரி, சிகரெட் இருக்கா? வச்சிருப்பீங்க. மேட்ச் பாக்ஸ்? நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா? ஏன் பிடிக்கூடாதா? பிடிக்கலாங்க. முன்ன பின்ன சிகரெட் பிடிச்சி பழக்கம் இருந்தா பரவாயில்ல. திடீர்னு சிகரெட் பிடிச்சிங்கன்னா இருமல் வரும். அப்புறம் நுரையீரல் கெட்டு போகும். அப்புறம் நான் சொல்லட்டுமா? என் வாயிலேருந்து ரத்தம் வரும். அப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டா மேலதான். இதெல்லாம் எனக்கு தெரியாதா? சரி, மேட்ச் பாக்ஸ் எடுங்க. என்ன சதா, நான் செத்துருவேன் சொன்னது சிகரெட்டை கீழே போட்டீங்க. சுட்டுடுச்சு. நான் சொன்னதா சிகரெட்டா? ரெண்டும் தான். சிகரெட் பிடிக்கிறது சந்தோஷம்தான், ஆனா பாதிக்கிறது மத்தவங்க. நான் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறப்போ நீங்க நல்லா இருக்கணும் நான் நினைக்க கூடாதா? எனக்கு நீங்க சிகரெட் பிடிக்கிறது பிடிக்கல சதா, விட்டுருங்க. அப்புறம் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். உங்களை பார்த்ததும் மறந்துடுவேன். அது என்ன தெரியுமா? என்கிட்ட நீங்க பழகுற விதம், அதுல வெளிப்படுற அன்பு, வெளியே தெரியாத அடக்கம், சின்ன விஷயத்துக்கு கூட குழந்தை மாதிரி துருன்னு முழிக்கிறது, இதெல்லாம் பாக்குறப்போ
சொல்ல வந்ததே மறந்துடும். இப்படி நினைக்கிறதும் மறக்கிறதும் எனக்கே கூட ஆச்சரியமா இருக்கு. இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி, ஐ மீன் விவரமா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் சொல்ல வந்ததை இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். சதா சொல்லுங்க. சதா சதா உனக்கு போன் வந்திருக்கு. வா ஒரு நிமிஷம். இதோ வந்து. என்னடா? அதுக்குன்னு ஒரு டைம் வரணும். கையை விடுறா வாசு, கையை விடுன்றல. கையை விடுறா. போன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? உங்க நான் தனியா பேசணும். என்ன? எதுக்கு வந்து மறந்துட்டியா? வர வர ஜெனிப்பட்ட நீ பேசுறதும் பழகிறதும் எனக்கு ஒன்றும் சரியா படல. உன்னை நம்பித்தான முதலாளிக்கு நான் வாக்கு கொடுத்தேன். நீ என்னடானா வந்த வேலையை விட்டு போட்டு. வாசு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சதா, நீ சொல்ல போற எதை நான் கேட்க தயாரா இல்ல. அந்த என்னடானா மெட்ராஸ் போன் மேல போன் போட்டு என் தலையில் இடுற மாதிரி பேசிட்டு இருக்கான். இனிமேலும் நீ சொல்ற எதை கேட்க நான் தயாரா இல்ல. அதனால உன்னை கேட்காம நானே ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். இங்கிருந்து 7வது கிலோமீட்டர்ல வழுக்கப்பாறைகள் இடம் ஒன்று இருக்கு. அங்க நாளைக்கு நானும் நீயும் ஜெனிஃபரை ஏமாத்தி கூட்டி போறோம். கண்ணை கட்டி விளையாடுற மாதிரி அவ கண்ணை கட்டி விட்டு மலையில இருந்து நாளையோட நம்ம வந்த வேலையை முடிஞ்சு போயிடும். கொடுத்த வாக்கியம் காப்பாத்தின மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? இல்ல வாசு, அவசரப்படாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எதை கேட்க நான் தயாரா இல்ல. இதுக்கு மேல பேசினீங்கன்னா சென்னைக்கு போன் பண்ணி அவனை வர சொல்ல வேண்டியிருக்கும். நான் சொல்றதை நாளைக்கு ரெடி ஆயிரு. எனக்கு நீங்க சிகரெட் பிடிக்கிறது பிடிக்கல சதா. விட்டுருங்க விட்டுருங்க. அப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டா மேலதான். இதெல்லாம் எனக்கு தெரியாதா? தனிமையிலே விதி சொல்லும் வழியினிலே என் விழியை பறித்து கொண்டாய். என் மனதில் ரணம் கொடுத்தாய். காதல் என்றால் தெரியாது, மதி இழந்தேன் போது. என் வாழ்க்கை ஏது இடி வந்து விழும்போது. பாலைவனமா மேகம் வருமா, சோலைவனமாய் வாழ்வு தருமா. என் பாதை தனிமையிலே விதி சொல்லும் வழியினிலே என் விழியை பறித்து கொண்டாய். என் மனதில் ரணம் கொடுத்தாய்.
கொடுத்தாய், என் மனதில் ரணம் கொடுத்தாய். எதிர்காலம் நீயே யாரும், என் உலகம் உன்னை சுழலும். ஏதுமறியா குழந்தை போல என் வாழ்வு தவங்காமடியும். கோபுரத்தின் கலசம் போல குழுவிருந்த எந்தன் உள்ளே. கலசம் விழுந்தால் கவலை வந்தால் கடவுளிடம் வேண்டுவோர் இல்லை. நாளை என்பதே இங்கு நடப்பதெல்லாம் விதியின் பங்கு. வேளை வந்து சேரும் போது மாலை கொண்டு சூடுவதாறு. சாமி புத்தமா நானும் சுத்தமா, ஊரு மொத்தமா தந்த பட்டமா. என் பாதை தனிமையிலே, விதி சொல்லும் வழியினிலே. என் விழியை பறித்துக் கொண்டாய், என் மனதில் ரணம் கொடுத்தாய். என்ன ஊரை சுத்தி காட்டுறேன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீங்க வேற இங்க நின்னு பாருங்க, ஊட்டியே தெரியும். அடடடடடா, என்ன அழகு, என்ன அழகு. அது ஊட்டியிலேயே அவசியமா முக்கியமா சுத்தி பார்க்க வேண்டிய இடம் இதாமா. இந்த இடமா? எப்படி இந்த பொண்ணை ஏமாத்துறது? அதான் தெரியுது பாத்தீங்களா, ஒரு மஞ்சள் கலர் பூ. அது சாதாரண பூ இல்லம்மா, அதுதான் குறிஞ்சி பூ. நிஜமாவா? ஆமா, 12 வயசுக்கு ஒரு பூக்கிற இந்த பூவை 12 தூரத்துல இருந்து கண்ணை மூடிட்டு போய் பறிச்சா அடுத்த நிமிஷத்துல இருந்து அடுத்த 12 வருஷத்துக்கு எந்த குறையும் இல்லாம நம்ம எல்லாரும் சந்தோஷமா சவிக்கியமா வாழலாமா. சந்தேகமா இருந்தா நீங்க வேணா போய் படிச்சு பாருங்களேன். சதா சொல்ல, எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா நீங்க நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக அந்த பூவை நான் பறிக்கிறேன். ஆனா பூவை பறிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை நான் கண்ணை திறந்துட்டேனா என்ன பண்ணலாம்? அதனால இந்த கர்ச்சிஃபால என் கண்ணை கட்டிடுங்க. சூப்பர் சூப்பர். கட்டா கட்டா, நல்லா கட்டு. நல்லா கட்டுங்க. தெரிய போகுது. கரெக்ட்டா? ஓகே, பை பை.
என்ன விளையாட்டுது? ஒரு செகண்ட் ஸ்லிப்பா இருந்தா என்ன ஆயிருக்கும்? ச்சே. அட போங்கண்ணே, நீங்களும் உங்க விளையாட்டும். நான் காருக்கு போறேன், நீங்க வாங்க. கண்ணை கட்டி விளையாடுறாங்களாம், கண் மூடித்தனமா. ஏய், என்னாச்சு உனக்கு? கொலை பண்ண கூட்டி வந்தா இங்க வந்து நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்க நீ. டேய் சதா, என்னதான் ஜெனிஃபர் சிரிச்சு பேசினாலும் நீ நல்லவன் ஆக முடியாது. என்ன பாக்குற நீ செத்த தப்ப எனக்கு தெரியாது நினைக்கிறேன். நீ உன்னால எத்தனை குடும்பம் அழிஞ்சுக்கு தெரியுமா? டேய், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. இல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. மாசம் ஃபுல்லா உழைச்சு ஒரே ஒரு நாள் சம்பளம் வாங்குறானுங்க. அந்த பணத்தை உன்ன மாதிரி ஆளுங்க அடிச்சு போயிடானுங்க. அதனால எத்தனை குடும்பம் நடுவோடு நிற்க தெரியுமா? எத்தனை குடும்பம் அழிஞ்சுக்கு தெரியுமா? டேய், உனக்கு என்னடா? உனக்கு தேவை என்ன? வெறும் குடி கும்மாளம், அவ்வளோதானே? இதெல்லாம் ஜெனிஃபர்ட்ட சொன்னா உன் நிலைமை என்னன்னு யோசிச்சுப்பார். வாசு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னால அழிஞ்ச குடும்பங்க எத்தனையோ பேரை என் கண்ணால நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் என் மனசு கல்லு இல்லை வாசு. வாசு, பசிக்கிறப்ப நான் என் பேக்கெட்ல கைவிட்டதை விட அடுத்தவன் பேக்கெட்ல கைவிட்டது தான் அதிகம். நான் என்னை பத்தியே யோசிச்சதை தவிர அடுத்தவன் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. இன்னைக்கு மற்றவங்களை பத்தி நினைச்சு பார்க்கறேன்னா அதுக்கு காரணம் அந்த ஜெனிஃபர். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த உயிரை என்னால எப்படி கொலை செய்ய முடியும்? நான் செஞ்ச தப்பெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கறேன். நினைச்சு பார்த்து குற்ற உணர்ச்சியோட தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் வாழறப்போ எந்த கஷ்டங்களும் தாங்கிக்கலாம். ஆனா அனுபவிக்க கூடாத கஷ்டம் என்ன தெரியுமா? நாம செத்து போனா தூக்கி போட கூட நாதி இல்லாம கிடக்கிறோமே, அதுதான் மிகப்பெரிய கொடுமைன்னு எனக்கு எடுத்து சொல்லி என் மனசை மாத்தினவளை என்னால எப்படி கொல்ல முடியும்? பிடிச்சா பானை, செதுக்கினா சிலை, இது ரெண்டு செய்யலைன்னா அது வெறும் மண்ணுன்னு எனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சவளை நான் எப்படிடா கொல்ல முடியும்? வாசு, நான் பண்ணதெல்லாம் தப்புதான். அதுக்கு பரிகாரமா என் உயிரை கூட தர. ஆனா ஜெனிஃபரை மட்டும் கொலை செய்ய சொல்லாத. சதா, நீ மனுஷனா மாறினதுக்கு ஜெனிஃபர் தான் காரணம்னா பரவாயில்ல சதா, நீ எடுத்த முடிவு சரியான முடிவு. டேய் சதா, இங்க பாருடா, நீ ஜெனிஃபர் லவ் பண்றியா, காதலிக்கிறியா? சொல்லு. அந்த கவலை விடு, தைரியமா இரு. நாளைக்கு முதலாளி தானே மிஸ்டர் மணி, அவர் நான் பாத்துக்கிறேன். வா போலாம். என்னாச்சு? டேஷ்போர்ட்ல டேப்லெட்ஸ் வச்சிருக்கேன், அத போய் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். கார் டேஷ்போர்ட்ல இருக்கு, ப்ளீஸ் போங்க சீக்கிரம். கொஞ்சம் இருங்க, இப்போ வந்துடுறேன். அம்மா அம்மா, ஐயோ டேஷ்போர்ட்ல போய் இங்க டைரி மட்டும் தான் இருக்கு, அந்த பக்கம் பாரு. வாசு, இந்த பக்கம் இல்ல வாசு, நீ போய் பக்கத்துல யாரோ டாக்டர் இருக்காங்களான்னு பாத்துட்டு வா. நான் இங்க மாதிரி இருக்கான்னு பாக்குறேன். சரி. இங்கதானே எங்கேயோ போட்டோம். வாசு, 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 நான் எவ்வளவு தேடி மாத்திரை கிடைக்கல. நீ டாக்டர் பாத்தியே,
என்னாச்சு? இங்க டாக்டர் இல்லையா? 5 நாள் போகணுமா? வா சரி வா ரூம் போலாம் வா. அம்மா அம்மா என்ன பண்ணுதுமா? ஐயோ டேப்லெட் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? மாத்திரை எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் போய் பக்கத்துல யாராவது டாக்டர் இருந்தா உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க? உடனே சென்னைக்கு போயிடலாம் ப்ளீஸ். சார் இங்கே கேட்டா தெரியும். தம்பி வணக்கம் சார். இந்த போட்டோல இருக்கிறவனை இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? அந்த பக்கம் போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் வரும் சார். அங்க இவனை அடிக்கடி பார்த்திருக்கேன் சார். நீங்க அங்க போய் பாரு, இவன் பெரிய கிரிமினல். அதனால மறுபடியும் பார்த்தா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும். பண்றேன் சார். மறக்காம சொல்லணும். சொல்றேன் சார். மளிகடையில் எடுத்து வாங்க சார் வாங்க. என்ன வேணும்? கேளு. ஏப்பா டால எங்கயாவது பாத்திருக்கியா? நான் பார்த்தது இல்லையே. என்னைய விளையாடுறீங்களா? எங்களுக்கு வேலை வெட்டியில நினைச்சிட்டீங்க. யாரை கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்க. ஆனா அவன் இங்கதான் சுத்திட்டு இருக்கான். எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இல்ல நான் பார்க்கல. ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லு. இல்ல நான் பார்க்கல. யோ அடுத்த முறை பார்த்தேன்னா கண்டிப்பா போலீஸுக்கு சொல்லணும். சரி சரி சொல்லிடுறோம். ஜாக்கிரதை. இல்ல உனதிக்குள்ள போடணும். டாஸ்மாகுள்ள விடு. யோ வண்டி எங்கே இருந்தியா? இருங்கய்யா. 10 கையா இருக்கு. ஒரு ஆளு தான தர முடியும். தம்பி இந்த போட்டோல இருக்கிறதுனால பாத்திருக்கியா? இல்ல சார் பார்க்கல சார். என்ன எவனை கேட்டாலும் பார்க்கலாங்கிறான்? அதான் ஒண்ணும் தெரியல. இந்த போட்டோல இருக்கு பாத்திருக்கியா? பார்க்காம கையாட்டுறான். யோ அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போ. ஆட்டோ இந்த போட்டோல இருக்கிறதுனால பாத்திருக்கியா? இல்லையே சார். இவன் இந்த ஏரியாலாம் சுத்திட்டு இருக்கான். தகவல் வந்திருக்கு. நல்லா பார்த்து சொல்லு. பார்க்கல சார். யோ என்னையா ஆளாளுக்கு பார்க்கல எல்லாம் பாரு. பார்க்கல. சரி வாயா. பாத்துக்கிறேன் உன்னை. இன்னைக்கு அவனை எப்படியா கண்டுபிடிச்சே தீரணும். ஆமா பெட்ரோல் தீர்ற வரைக்கும் சுத்தியா. நீ பிடிக்காம விடக்கூடாது. ஆமா சார் பிடிச்சா அடடே என்னம்மா அதுக்குள்ள வந்துட்ட? ஒண்ணும் இல்ல அங்கிள், ஊட்டி கிளைமேட் ஒத்துக்கல. உடம்பு சரியில்லையாமா? இல்ல டயர்டா இருக்கு. சரி போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன்டா நிக்கிற? உட்காரு. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல அது வந்து சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தா கொஞ்சமாவது சொரண காசை வாங்கிட்டு காரியத்தை முடிச்சுட்டு வாடானா தலைய கவுந்துட்டு வந்து நிக்கிறிய வெக்கமால உனக்கு? உன்னை சொல்லி தப்பு இல்லடா. நீ பிறந்த போறப்ப அப்படி கட்டிட்டு வாடா. நான் கட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை. போடா வெளிய. ஓடா வெளிய. சார் விடுங்க சார். சார் இருங்க சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க சார். சார் இருங்க சார். என்ன சொல்லணும்? நாமளே போட்டு தள்ளிட்டு வழிய சதா மேல போட்ட வேண்டியதான்.
கூடாது, எல்லாமே ஏமாத்துறானுங்க. நம்மளே கதையை முடிச்சிட வேண்டியதுதான். நீ மேல இருந்து மேல போறியா? எங்க இருந்தாலும் சரி சொல்லும். இல்ல டாக்டர், இது வரைக்கும் என்னை சுத்தி உள்ளவங்க யாருக்கும் என்னை பத்தி நான் சொல்லிக்கல. நான் என்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லி அவங்க மனசு, அவங்க படுற வேதனையெல்லாம், அப்பப்ப என் மேல இறக்கப்பட்டு பாக்குற பார்வையெல்லாம் நான் விரும்பல டாக்டர். I don't want that. நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க ஜெனிஃபர். நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க தெரியுமா? இது இன்னும் வளர விட்டா இது என்ன ஆகும் தெரியுமா? தெரியும் டாக்டர். நீங்க எனக்கு அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு தெரியும் 3 மாசத்துல செத்து போயிடுவேன். அங்கே இருந்தனா யாருடைய அன்பும் இல்லாம நீங்க கொடுக்கிற மருந்து மாத்திரையை சாப்பிட்டு அனாதையா உயிர் விடுறதை விட எங்க அம்மா பிறந்த இந்த வீட்டுல கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமேன்னு தான் அமெரிக்கால இருந்து இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் மாமா இருக்காரு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? இவ்வளவு ஏன் ஒரு நாள் பேங்க்ல இருந்து வந்து அவரை அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலமா கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூட அவர் என் சொத்தை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல டாக்டர். இன்னொருத்தரா இருந்திருந்தா என்ன எப்ப அடையலாம், என் சொத்தை எப்ப பறிக்கலான்னு சொத்து மேலயும் சொகுத்து மேலயும் குறியா இருந்திருப்பாங்க. ஆனா என் மாமா என்ன வளர்த்து ஆளாக்கணுங்கிறதுக்காக ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்கல. இந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியாமலே நான் பேங்க் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். இந்நேரம் இன்டிமேஷன் லெட்டர் கூட அவர் கைக்கு போயிருக்கும். எல்லாம் சரிதாமா, ஆனா உங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. டாக்டர், அணைய போற தீபம் பிரகாசமா எரியற மாதிரி நானும் போகணும்னு முடிவாயிடுச்சு. அது போகிற வரைக்கும் நான் யாருடைய மனசையும் புண்படுத்தாம புன்னகையா சிரிச்சுக்கிட்டே போயிடுறேன் டாக்டர். என்ன ஜெனிஃபர் நீங்க முட்டாள்தனமா பேசுறீங்க? இந்த ஆபரேஷன் மட்டும் முடிஞ்சா 1 வருஷம் இல்ல 100 வருஷம் உயிரோட நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க. உடனே உங்க மாமா கிட்ட இதை நீங்க சொல்றீங்களா இல்ல நானே போய் சொல்லட்டுமா? இல்ல டாக்டர், வேணாம். என்ன ஜெனிஃபர் விளையாடுறீங்க? மறைக்கிற விஷயமா அது? நீங்க சொல்றீங்களா இல்ல நான்? வேணாம் டாக்டர். அம்மா, போய் நான் என்னென்னமோ நினைச்சிட்டோமா? என்ன மன்னிச்சிருமா? மன்னிச்சிரு. நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுமா. நீ கிளம்பு. டாக்டர் சொன்ன மாதிரி உடனே உன் நோயை குணப்படுத்தணும். ப்ளீஸ் டாக்டர், நீங்க போன் பண்ணும் போதெல்லாம் நான் எடுத்து பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். கிளம்புங்க. ஆமா. பொறுமையா இருக்கியா? நான் வந்து விசாரிக்கிறேன்.
ஒன்னும் பண்ணலையா? பண்ணக்கூடாது ஐக்கியத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு வெளியே சுத்திட்டு இருக்கியா? காலையில இருந்து உனதான தேடிட்டு இருக்கேன். சார் நான் எந்த தப்பு பண்ணல. என்ன தப்பு பண்ணலையா? என்ன தப்பு பண்ணுனேன்னு கேளுடா. டேய் உள்ளதி போடியா. காலையில இருந்து நாயா சுத்திட்டு இருக்கேன். கிட்ட வந்து டைரக்ட் பேசுறான். ரெடியா வண்டிய அங்க வந்து வச்சுக்கிறேன் நாய். சதா 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 டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? இப்போ எதுவும் சொல்ல முடியாது. 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். ஜெனிஃபர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கடவுளே, என் பொண்ணுக்கு ஒண்ணா இருக்கக்கூடாது. இதான் பார்க்க பார்த்துரும். நீ படுத்துக்க. ஏன் அங்கிள் சோகமா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமே. ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு கேட்டீங்கல்ல எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு. நான் உங்களுக்கு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன், தெரியுமா? அது என்னம்மா? என்னோட உயில். என் பேர்ல இருக்கிற அத்தனை சொத்தும் இனிமே உங்களுக்கு தான் சொந்தம். பாவம் அம்மா, நீங்க மனசுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தப்போ எனக்கு இதை விட வேற எதுவும் கொடுக்கணும்னு தோணல. வக்கீல் ஒரு நாள் போன் பண்ணி பிரச்சனையை சொன்னாரு. அதை கேட்டப்ப எடுத்த முடிவுதான் இது. அதுக்கு என்னம்மா அவசரம்? அவசியமா தான் செய்யறேன் அங்கிள். அப்புறம் எனக்காக நீங்க ஒரு உதவி செய்வீங்களா? என்னம்மா? எனக்காக நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பிறந்தப்பவே அம்மா போயிட்டாங்க. வளர ஆரம்பிச்சப்போ அப்பா போயிட்டாரு. ஒருவேளை அவங்க இருந்திருந்தா கூட உங்க அளவுக்கு என்ன பார்த்துப்பாங்களான்னு தெரியல அங்கிள். அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா நான் உங்களுக்கு தான் மகளா பொறுக்கணும். சதான ஒருத்தரை என் கூட ஊட்டி காமிச்சு வச்சிங்களே, அவரை நான் பார்க்கணும் அங்கிள். பக்கத்துல தாமா போயிருக்கான். நான் உடனே கூட்டிட்டு வரேம்மா. இந்த நேரத்துல நான் அவரை பத்தி ஏன் கேக்குறேன்னு பாக்குறீங்களா? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அவர் எப்படி என்கிட்ட பழகுனாரு தெரியுமா? அவர் மனசு குழந்தை மாதிரி. அணைய போற என் மேல ஆசை வச்சு காதலிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அடிக்கடி அவரையே மறந்துடுவாரு. அன்பு, பாசம், ஆதரவு இது எதையுமே காட்ட ஆள் இல்லாம அனாதையா வளர்ந்ததுனால தான் செய்யறது தப்பா சரியான்னு தெரியாம தவிச்சிருக்காரு. அந்த
தவிப்போட அர்த்தம் இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. நான் உயிரோட இருந்திருந்தா அவர் கூட தான் வாழணும்னு நினைச்சிருப்பேன். தனியா வாழறவன் கூட போகும்போது தனியா போறதில்ல, கூட 4 பேர் வருவாங்க. ஆனா சதாவை பொறுத்த வரைக்கும் தனி மரம். அம்மா தயவு செஞ்சு நீங்க அவரை தனியா விட்டுடாதீங்க, நம்ம கூடயே வச்சுக்கோங்க ப்ளீஸ். அவர் எங்க இருந்தாலும் நான் உடனே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. கூட்டிட்டு வரீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் மாமா. கவலைப்படாதம்மா, நான் இப்பவே போய் சதாவை கூட்டிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு. சார், சதாவை ஜாமீன் எடுக்கிற விஷயமா பார்க்க வந்திருக்கேன். அவரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சனி ஞாயிறு 2 நாள் கோர்ட் லீவு. மினிஸ்ட்ரியே அரெஸ்ட் பண்ணா கூட நிச்சயமா வெளியில எடுக்க முடியாது. ப்ளீஸ் சார், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நிச்சயமா என்னால பண்ண முடியாது. வேணா பக்கத்துல வேற வக்கீல் இருக்காங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்களாவது சதாவை ஜாமீன் எடுக்க முடியுமான்னு பாருங்க. இன்னைக்கு எப்படியாவது சதாவை ஜாமீன் எடுத்தே ஆகணும். ப்ளீஸ் சார், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. புரிஞ்சுக்கோங்க சார், யாரா இருந்தாலும் நீ ஜாமீன்ல எடுக்க முடியாது. கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் சார். நேத்து அரெஸ்ட் பண்ணமே சதா? ஆமா சார். அவனை பத்தி தெரியுமில்ல? தெரியும் சார். மோசமான அக்யூஸ்ட், கன்சூம்ட் நேரத்துல கடுக்கா கொடுத்துருவான். பாதுகாப்பா அழைச்சிட்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்து. பி கேர்ஃபுல். துணைக்கு 4 பேர் அழைச்சிட்டு போ. சரிங்க சார். விட்டுறாதையா? எஸ் சார். என்னாச்சு? ஜெனிஃபருக்கு என்னாச்சு? ஜெனிஃபர் நம்மள விட்டு போயிட்டாங்க முதலாளி. ஐயோ செஞ்சு நானும் தூங்க ஆடியில் தொட்டில செஞ்சே செஞ்சு நானும் தூங்க ஆடியில் தொட்டில செஞ்சே தூக்கத்தை அடகு வச்சு ஏந்தான் கட்டில வாங்கி வந்தே இது கூட விதிதானா இதுக்காக பிறந்தேனா கண்ணீரும் வத்தி போனதே பூகோளம் சரிதானா வெள்ளினிதான் இருப்பாயானதே
கனவு மறைஞ்சிடும் திறந்தார் உலகே வெறுத்திடும் அன்பே இழந்தார் நடந்தா வடிக்கல நாடு பேரு துணையில்ல உயிரே நீ இல்ல என் இதயம் துடிக்கல உள்ள மேல படுத்தாலும் சொல்லு மட்டும் எனக்கில்ல உள்ள மேல படுத்தா